வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இலவச கட்டாய கல்வி சட்டம். அதாவது பார்த்தோம்னா எல்கேஜிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இலவசமாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது ஆனால் கான்ஸ்டியூஷனில் தான் சொல்லியிருக்கு. இதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட நோக்கமே என்னென்னா குழந்தை தொழிலாளர்களை ஒழிச்சிட்டு அவங்கள படிக்கணும். குழந்தைங்களுக்கு இத்தனை வயசு 14 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி. ஆமாண்ணா, அது உரிமை. 21A கல்வின்றது உரிமை குழந்தைங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களை ஒழிக்கணும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா காமராஜர் காமராஜர் பார்த்தீங்கன்னா குழந்தை சாப்பாட்டுக்கு தானே வேலை செய்கிறாங்க. சாப்பாடு போட்டு ஸ்கூலுக்கு வருவோம், பள்ளிக்கு வருவோம்னு சொல்லிட்டு மதிய உணவுக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நம்ம எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா மதிய உணவு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சத்துணவு குறைபாடாக இருந்தது. ஆனால் சத்தான உணவு போடலாம்னு சொல்லி சத்துணவு கொண்டு வந்தார். அது அப்படியே அடுத்த ஆட்சி காலங்களில் டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க. இதில் முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை பசங்களுக்கு ஒரு லெவல் வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும் அதை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் கட்டாயம் அவங்களுக்கு உரிமை அதை உரிமை கொண்டு வந்தாங்க. இந்த இதுக்காக 2009 காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதோட நோக்கம் என்னன்னா பிரைவேட் ஸ்கூலில் தனியார் பள்ளிகளில் 25% மாணவர்கள் இலவசமாக சேர்க்கணும். இது யாரால் சேர்க்க முடியும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதில் யார் வருவாங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி அவங்களாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் நலிவடைந்தது. இன்கம்ல 2 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்க வந்துடுவாங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு மறுப்பு சிறப்பு பிரிவு. அதில் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தைகள், துப்புரவு பணியாளர் குழந்தைகள், விதவைகள் குழந்தைகள், சிங்கிள் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, விதவைகள் குழந்தைகள், இவங்கெல்லாம் வாய்ப்பு மறுப்பு சிறப்பு பிரிவில் வந்துருவாங்க. இவங்க எல்லாருக்கும் சேர்த்து 25% தனியார் பணிகளில் கண்டிப்பாக கொடுக்கணும். இது 2009 சென்ட்ரல் மத்திய அரசு இதை அமல்படுத்திட்டு 2010 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு மாநிலம் ஒரு வருஷத்துமா அவங்க தனியாக சட்டத்தை கொண்டு வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு 6ஆம் கிளாஸ்லேருந்து 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 2013ஆம் ஆண்டு உள்ளே சேரும்போது, அதாவது ஸ்கூலில் பள்ளியில் சேரும்போது ஆரம்ப நிலையிலேயே ஃப்ரீயாக படிக்கணுன்றதால எல்கேஜிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஃபீன்னு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு 2014 ஆண்டு 13-14 கல்வி ஆண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பள்ளிகளில் 49,500 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ ஜாயின் பண்ணவங்கள 8ஆம் கிளாஸ் எப்போ முடிஞ்சிருக்காங்க? கடந்த 2023, 2024 அவங்க 8ஆம் கிளாஸ் முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன இங்கே சிக்கல் பார்த்தீங்கன்னா இந்த போன கல்வியாண்டில் முடித்தாங்க இல்லையா, 49,500 2015 சேர்ந்து சொன்னாங்க இல்லையா. அதில் அந்த 49,500 பேரும் இப்போ அதே தனியார் பள்ளிகளில் படிக்கிறாங்கன்னா அது இல்லைன்னு தான் தரவுகள் சொல்லுது. கண்டிப்பாக இடைநிலை நிறைய இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் பண்ணுறதே இன்கம் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு நலிவனத்தில் தான் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த மாதிரி ஸ்கூலில் ஜாயின் ஆசைகள் இருக்கும். கண்டிப்பாக தனியார் பள்ளிகளில் என் குழந்தை படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சில இது இருக்கிறதால இந்த திட்டம் ரொம்ப அவங்களுக்கு பயனடைந்தது. ஃப்ரீயாக படிச்சிட்டாங்க, 8ஆம் கிளாஸ் படிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது நார்மலாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளே பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸில் படிக்கும்போது ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இவங்க ஃப்ரீயாக படிச்சுட்டு அந்த ஃபீஸ் அட்டென்ட் பண்ணுறதுன்றது கட்டுறது ரொம்ப பாதிக்கிறதாக இருக்குது. இதனால சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் நோக்கி போயிடுறாங்க, அரசு ஸ்கூல் நோக்கி போயிடுறாங்க. அரசு ஸ்கூல்லையும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சில பேர் படிக்க கூட வாய்ப்பு இல்லை, இடைநிறுத்துறாங்க. இப்போ தரவுகளே சொல்லுது. இப்போது 2021 16%, இப்போ அந்த 2023 22% வரைக்கும் தரவுகள் சொல்லுது. இடைநீக்கம் இடைநீட்டில் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தரவுகள் நிறைய தரவுகள் சொல்லிட்டு இருக்குது. நிறைய பசங்க அதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாமல் அரசு பள்ளியில் போயிடுறாங்க. நிறைய பேர் அதை அப்படியே விட்டுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் தடுக்கணும்னு என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் தான் இதை இனிஷியேட் பண்ணி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறதுல 12ஆம் கிளாஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் சாத்தியக்கூறு இருக்குங்களா? கான்ஸ்டியூஷனில் 14 தான் போட்டிருக்கு. சாத்தியக்கூறு அதுதான் நம்ம இது பண்ணணும். நம்ம இப்போ பார்த்தோம்னா ஆர்டிகல் 21A 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் தான் நம்ம ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்க சொல்லி இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம மகளிருக்கு இப்போ 1000 ரூபாய் உரிமைத்தொகை தராங்க. கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு ஃப்ரீ தராங்க. இந்த கஷ்டம் சொல்லலாம். இதெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டே இருக்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இந்தியாவில் இருக்க ஒரு மாநிலம் ராஜஸ்தான் மாநிலம் பார்த்தீங்கன்னா இது 8ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் செலெக்ஷன் பண்ணிட்டாங்க. டெல்லி கவர்மெண்ட்டும் இதை முன்னெடுத்திருக்காங்க. +2 வரைக்கும் போகிறதுக்கு முன்னெடுத்துருக்காங்க. டெல்லி உயர்நீதிமன்றமும் இதை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க.
நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேயே வந்து சேர்த்துருக்காங்க, +2 வரைக்கும் சேர்த்துருக்காங்க. அது நடைமுறையில் வந்ததுக்கு கண்டிப்பாக அது வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இதை வந்து முன்னெடுத்து இந்த இடைநிற்றலை தடுக்கிறதுக்கு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2வது மாநிலத்தில் இருக்கோம். நம்ம கல்வியில் வந்து 2வது இடத்துல இருக்கோம். நம்ம ஃபஸ்ட் இடத்து கேரளா, நம்ம இடத்துல 2வது இடத்துல இருக்கோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இதை வந்து ஹெல்ப் பண்ணி கவர்மெண்ட் வந்து இதை முயற்சி எடுத்து +2 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் நிறைய பேர் வந்து வருஷம் வந்து நிறைய பேர் பலன் நம்ம தடுக்க முடியும், கல்வி தரத்தையும் உயர்த்த முடியும். கண்டிப்பாக. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் போடும்போது அவங்க கல்வி சூழ்நிலை மாறிடும். அடுத்து 2 வருஷத்துலேயே அவங்க வந்து 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறாங்க. கண்டிப்பாக கல்வி கற்கும் சூழ்நிலை மாறிட்டாலே அவங்களோட இது எல்லாமே கொஞ்சம் 10th கவர்மெண்ட் எக்ஸாம் அது பாதிக்கும். கண்டிப்பாக இப்போ இவ்வளோ நாள் படிச்சுருப்பாங்க, அவர் தரம் வேறு மாதிரி இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூலில் தரம் வேறு மாதிரி இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் தரத்தை வந்து குறை சொல்லலை, தரம் வேறு அந்த கற்கும் சூழலே மாறிடும் இல்லையா? கண்டிப்பாக. இப்போ வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, டீச்சர் பிடிச்சிருப்பாங்க, எடுக்கிற பாடம் பிடிச்சிருக்கோம், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலே ப்ரைவேட் ஸ்கூல் ரேஞ்சு கொஞ்சம் கொண்டு வர அதில் எந்த மாட்டு கருத்துமே இதுக்கு இல்லை. ஆனால் வந்து 10 வருஷமாக ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு திடீர்னு ஒரு 2 வருஷத்துலேயே கவர்மெண்ட் எக்ஸாம் எதிர்ப்புள்ள நேரத்தில் வந்து மாறும்போது அது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தடையாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இதை வந்து இனிஷியேட் பண்ணி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் இதை இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணால் ரொம்ப உதவியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்கு. நன்றி. இது பணம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிருப்போம்.